அண்ணன் பொன்குமார் அவங்க ப்ளீஸ் புட் நோம்பு கஞ்சி ரெசிபி வீடியோ கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் பாஸ்மதி அரிசி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன சைஸ் பல்லாரி நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் பல்லாரின்னு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் கேரட் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை இதை மாதிரி கையாலே நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு 3 கப் தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் 4 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குலைவாக எல்லாமே வெந்துடும். அடுத்ததாக ஒரு கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா டேஸ்டியான நோம்பு கஞ்சி ரெசிபி ரெடி ஆயிரும். நான்வெஜ் சேர்த்து பண்ணுறதான நோம்பு கஞ்சி ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேமோட உங்கள் ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.